அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரே 5 டேஸ்ல ஆண்டவரை சிலுவையில அரைஞ்சி அவரை சாகடிக்கிறாங்க. அவர் நமக்காக மரிச்சு போனார். ஹல்லேலூயா. அதுவே திரும்பவும் 3ஆம் நாள் தேவன் உயிரோடு மறுபடியும் எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு மனித ரூபமாய் இந்த பூமியில இருந்த கடைசி ஞாயிறு என்பதால் மட்டும்தான் அது குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தெரியுதுங்களா குருத்தோலை ஞாயிறு என்றால் என்னன்னு? ஆமென். ஹல்லேலூயா. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக இதே மாதிரியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் எருசலேம் நகரத்தில ஆண்டவர் பவனி வந்தார். ஹல்லேலூயா. அதாவது அவருடைய இந்த மனித ரூபமாய் நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில பிறந்து அடிக்கப்பட்டு கல்வாரியில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரிப்பதற்காக தாமாகவே முன்வந்து தன் ஜீவனை கொடுப்பதற்காக தேவன் நமக்காக எருசலேம் நகரில 2000 வருடத்துக்கு முன்பாக இதே ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் கடைசியா பவனி வர. ஹல்லேலூயா. அதுதாங்க குருத்தோலை ஞாயிறா. தன்னுடைய ஜீவனை நமக்காக, உன்னுக்காக, எனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, நம்ம எல்லோருக்காகவுமே தன்னுடைய ஜீவனை உண்மையாய் கொடுத்த ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க ஆண்டவர் அந்த எருசலேம் நகர்ல கடைசியா தன்னுடைய ஜீவனை தாமாக ஒப்பு கொடுப்பதற்காகவே கடைசியா அந்த எருசலேம் நகரில் தேவன் உலா வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அதுல ஒரு தலைப்பு குருத்தோலை ஞாயிறு செய்தி தான். ஆனா அதுல உங்களுக்கு ஒரு தலைப்பு என்னன்னா வெற்றி பவனி. ஹல்லேலூயா. வெற்றி பவனி என்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நான் உங்களோட சொல்றேன் அந்த குருத்தோலை ஞாயிறுக்கான செய்தியில. ஹல்லேலூயா. அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 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 சொல்றது ஒரு கிராமம் பெத்தன்யா பெத்பகே என்ற ஒரு கிராமத்தின் வழி ஆண்டவர் நடந்து போயிட்டு இருந்தார். ஓகேங்களா. அதாவது என்னன்னா அந்த வெற்றி பவனி வீதி உலா வராங்க இல்லையா, ராஜா அவர் கழுதையின் மேல் அமர்ந்து வெண்கோளங்கள் விரிச்சு மலர்கள் தூவி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா உன்னதமான கர்த்தர் வருகிறார், ஆர்ப்பரிங்கள் ஆர்ப்பரிங்கள் என்று அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்வதற்கு முன்பாக தேவன் பெத்தன்யா பெத்பகே அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கிராமத்து வழியா நடந்து வந்துட்டு இருந்தார். அப்போ அவருடைய சீசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சீசர்களை 2 பேர்த்த ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 2 பேரை பக்கத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்க போய் இருவழி சந்துல ஒரு குதிரை ஒரு கழுதை கழுதையும் அதனுடைய குட்டியும் அங்கே கட்டி இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. அதை நீங்க எனக்காக அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அவங்க சீசருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ அவங்க சீசர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நாங்க அந்த கழுதையும் அந்த குட்டியும் போய் அவுக்கும் பொழுது அவன் எஜமானன் கேட்பான் இல்லையா, நம்ம வீட்டுல ஆடு மாடு கட்டியிருந்தா யாராச்சும் அவுத்தா நம்ம என்ன யாரா நீ எதுக்கு அவங்க கேட்போம் இல்லையா, அதுபோல அவன் எஜமானன் அந்த கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வரும் பொழுது அவன் கேட்க தான் செய்வான். அப்போ அந்த எஜமானன் கேட்டா நாங்க என்ன ஆண்டவரே சொல்றது அப்படின்னு சொல்லி சீசர்கள் ஆண்டவர் இடத்துல கேட்பாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அது என் ஆண்டவருக்கு அந்த கழுதை வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க, அவருக்கு அதை உங்களோடு கூட அனுப்பி வைப்பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கழுதை கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அப்பொழுது அந்த கழுதையை அவர் கொடுப்பார் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. சில டைம்ல இப்போ கழுதை அவங்க அவிழ்க்கிறதுக்காக அந்த தெருவுக்கு இருவழி சந்துக்கு அங்க போகும் பொழுது எஜமானன் கேட்டான், இது யாருக்கு எதற்காக அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இது கர்த்தருக்கு தேவை என்று அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த எஜமானன் என்ன சொல்லிட்டாரு, சரி அவுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானன் சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருப்பாங்க, நம்மளே கொடுக்கலாம் செய்யலாம் பண்ணலான்னு நம்ம நினைப்போம். ஆனா அடுத்து நம்ம அக்கம் பக்கத்தார் இருப்பானு வைப்பாரு, அவனுக்கு கேட்பானுங்க, எதுக்கு கொடுக்குற, ஏன் கொடுக்குற, ஏன் செய்யற, அந்த சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு இடம் நீ கொடுத்தே ஆகுமா, ஏன் கொடுக்குற, நீ இருந்தா உன் பசங்களுக்கு கட்டிட்டு போகலாமே அப்படின்னு நம்மளே ஆண்டவருக்கு சபையை கட்டுறதுக்கு இடத்த கொடுப்போம் நம்ம இருதயத்தில் நமக்கு தோணும். ஆண்டவருக்கு சபையை கட்டுறதுக்கு ஏதோ ஒரு உதவி நம்ம செய்வோம் நம்ம இருதயத்தில் தோணும். ஆண்டவருக்கு நம்மளுடைய வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்
இப்போ அவங்களாம் வாகனத்தை ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்கன்னா அந்த வாகனத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்தவங்க கேட்பான், ஏன் கொடுக்குறீங்க? அந்த இடம் தான் உன் பிள்ளைக்கு உதவாதா? அந்த காசு இருந்தால் உனக்கு உதவாதா? அந்த வண்டியை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் உனக்கு 2000 ரூபா வராதா? ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பான். அது போல தான் அவங்க இருக்கிறவங்களும் அதே போல தான் என்ன சொன்னாங்கன்னா, யார் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க கேட்கும் பொழுது அவங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ இது கர்த்தருக்கு தேவை என்று சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அந்த கழுதையை இவங்க கூட்டி கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த விஷயம் இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் ஒரு விஷயம் உங்களோட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கழுதை எனக்கு தேவைன்னு உங்களை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு எனக்கு இந்த ஸ்தலத்தை நீ கொடு, சபைக்கு நீ கொடுன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இல்லை உங்கள் மகனை உங்கள் பிள்ளைய எனக்காக கொடு, உங்கள் ஊழியத்திற்காக கொடு அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே என் பிள்ளைய நான் ஐஏஎஸ் தான் ஆக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைய நான் டாக்டர் தான் ஆக்கணும், நான் எப்படி ஆண்டவரை ஊழியத்துக்கு கொடுக்கறது? ஆண்டவருக்கு மீறி அவர் கொடுன்னு சொல்லுவார். இல்லை அவர் கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை நிராகரிச்சுட்டு, இல்லை இது எனக்கு இதுக்கு தான் வேணும், எனக்கு அதுக்கு தான் வேணும், நான் இப்படி தான் ஆக்க போகிறேன், எனக்கு இந்த 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் நான் கோடிங்கில் அப்படி சம்பாரிச்சிருவேன், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் கேட்டாருன்னா கொடுக்கணுங்க. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க. அப்பொழுது சீசர்கள் தங்கள் மேல் வைத்திருந்த வஸ்திரத்தை கலட்டி அந்த கழுதையின் மேல் போட்டு கர்த்தர் அதில் உட்கார பண்ணாங்க. ஹல்லேலூயா. அவர் இயேசுவை அதில் அமர்த்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எஜமானன் கிட்ட ஒரு வேளை அந்த கழுதையோட எஜமானன் கிட்ட இவங்க வேற ஏதாவது ஒரு காரணம், கர்த்தர் சொல்லாத இயேசு சொல்லாத ஒரு காரணத்தை அங்கே சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்க கழுதையை கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு சுமை சுமக்கிறதுக்கு தேவை, ஆண்டவர் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டாரு, அது என்ன அவர் யாரு, அவருக்கு தேவைன்னா நான் கொடுத்துடணுமா? அந்த கேள்வியை எஜமானன் கேட்காதபடிக்கு நிராகரிப்பதற்காக, அதாவது அதுலேருந்து ஐயோ தேவைன்னு சொன்னோம்னே அதனால எப்படி கொடுத்துருவான்? ஏசு யாருன்னு தெரியுமா? ஏசு யாருன்னே தெரியல, அவர் கேட்டால் நான் கொடுத்துடணுமான்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவங்க சீசர்களையோ, ஒரு வேளை பைபிள் அப்படி கிடையாது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒருவேளை அங்கே போய் திணிச்சு அவனா ஒரு கதையை கட்டி அது எனக்கு பொதி சுமக்கிறதுக்கு வேணும், அது எனக்கு இதுக்கு வேணும் அதுக்கு வேணும், அவன் போய் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லாத ஒரு வார்த்தையை அங்கே போய் சொல்லியிருந்தானா கண்டிப்பா அந்த எஜமானன் அந்த கழுதையை கொடுத்துருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அதனால தாங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய ஆள் மனதில் நீங்க வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க அவர் சொல்றதை விட கூடவோ குறையவோ எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோ பண்ணீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியத்துல பிரச்சனை தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாள் ஆண்டவர் உங்களோட சொல்றார். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். அதற்கு மீறி கூடவோ குறைவோ நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையிலயோ உங்கள் பிசினஸ்லயோ உங்க எதிர்காலத்திலயோ உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலயோ அது கண்டிப்பா பிரச்சனையா தான் முடியும். ஹல்லேலூயா. அவங்க எப்படின்னா ஒரு கிளிப்பிள்ளைய போல அப்படியே தேவன் சொல்லிய வார்த்தை அங்க அப்படியே அந்த எஜமானின் இடத்துல ஒப்புவித்ததுனால சொன்னதுனால மட்டும்தான் அவங்க அந்த எஜமானன் அந்த கழுதைய ஓட்டிட்டு போக சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு என்ன விஷயம் என்னன்னா, அந்த கழுதை யாருமே இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு கழுதையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த கழுதையின் மேல ஒரு பொதியோ ஒரு மனிதனோ ஏறினது இல்லை. அந்த கழுதை முதல் முறையாக தேவனுக்காக இயேசு கிறிஸ்துக்காக மட்டுமே அந்த கழுதை படைக்கப்பட்டு அதுல கர்த்தர் தான் அதுல முதலாவது உலா வந்தார். ஹல்லேலூயா. நம்ம கார் வாங்கினா அந்த கார்ல முதல்ல நான் தான் ஏறணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும் இல்லையா? ஒரு கார் வாங்கினா அதுபோலதான் ஆண்டவர் முதலாக பயன்படுத்தின கழுதை. அந்த கழுதை முதலாக கருத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அது ஏன் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஏன் கழுதையின் மேல் பவனி வரார்? ஏன் குதிரை மேல வரலாம், ஒரு ரதத்தின் மேல வரலாம், ஏன் கழுதையின் மேல் பவனி வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஏன்னா நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, உலக மக்கள் நாம சில படங்கள்ல கூட பார்த்துருக்கோம், அதாவது ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டா அவனை கரும்புலி செம்புலி குத்தி அவனுக்கு கழுத மேல ஏத்துறா. எதற்குன்னா அது அவமானத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அது ஒரு தாழ்மைக்கும் அசிங்கத்திற்குமான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அததான் கழுதை மேல ஏத்துறான்னு சொல்லி நம்ம உலக ஜனங்கள் நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் ஏன் கழுதை மேல ஏறினார் என்றால், அதாவது கழுதை
ஆண்டவர் வந்து முதலாம் வருகை, இரண்டாம் வருகை என்று 2 வருகை இருக்குது. ஹல்லேலூயா. முதலாம் வருகை தேவன் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி. இப்ப நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா போய் ஆட்டுக்குட்டியை பலி கொடுறா, இது கோழியை பலி கொடு, சரியா போயிடும்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக, ஒரு சாமியை செய்வதற்கு முன்னாடி உலக ஜனங்கள் என்ன சொல்றான்? ஆடு பலி கொடு போதும், மாடு பலி கொடு போதும், அது கோழியை பலி கொடு போதும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதற்காக பலியிடுவதற்காக படைக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அதே போலதான் தேவன் முதலாம் வருகையில நமக்காக பலியாக ஒரு ஆடு போல நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காகவும், நம்மளுடைய வியாதிகளுக்காகவும், நம்மளுடைய சாபங்களுக்காகவும், ஜென்ம சாபங்கள், கர்ம சாபங்கள் எல்லாவற்றிற்காகவும், நம்ம செய்த எல்லா பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் தான் கர்த்தர் இந்த பூமியில மனுஷனா ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன் உயிரை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்துவதற்காக முதலாம் வருகையில வந்ததால அந்த ஆண்டவர் என்னன்னா, இது ஒரு தாழ்மையை அடிப்படையா வைத்ததுனாலதான் அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வந்து தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா உண்டுங்க, 2ஆம் வருகை உண்டு. கர்த்தர் கண்டிப்பா 2ஆவது வருகை வருவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் நியாயாதிபதியாக குதிரையின் மேல் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டிப்பா தேவன் அவருடைய எப்படி சொல்றது, காலங்கள், கொடுமையின் காலங்கள் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்துல நடக்கிற பாவங்களும் அது இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆண்டவர் எப்போ வரப்போறாரோ, இந்த மக்கள் எல்லாம் அழிச்சு போட போறாரோ, எவ்வளவு பாவம் மிகுதியா இருக்குன்ற மாதிரி நமக்கே தோணுது இல்லையா? ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் ராஜரீகர் சின்னமாய் அழகாய் வெண்மையான குதிரையில பூமியில 2ஆம் வருகை கர்த்தர் குதிரையின் மேல் வரப்போகிறார் நியாயாதிபதியாய். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக தாழ்மையின் சின்னமாக ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியிடுவதற்காகவே அந்த கழுதையின் மேல் ஆண்டவர் பவனி வந்தார். 2ஆவதா ஆண்டவர் வருகை, 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்கு. அந்த 2ஆம் வருகையில தான் நம்மளுடைய தேவன் ராஜாவாக குதிரையின் மேல் வரப்போகிறார். அதுதான் நமக்கு ஏன் கழுதையில் ஆண்டவர் வந்தாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அது இதுதான் காரணம். ஹல்லேலூயா. 2ஆம் வருகையில தேவன் ராஜாவாக குதிரையின் மேல் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கா 19 35 படிங்க யாராவது. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். முதலாவது நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, அதாவது முதலாவது அந்த எஜமானன் தன்னுடைய கழுதைய ராஜாவுக்காக எப்படி கொடுத்தாரா, இயேசு கிறிஸ்துக்காக அந்த கழுதையை கேட்ட உடனே எப்படி கொடுத்தாரோ, அது போல ஆண்டவர் வந்து உங்களிடத்தில் என்ன கேட்கிறார், உன் பிள்ளை, அது சொன்ன அந்த வார்த்தையை போலதான் உன் பிள்ளையை கேட்டா உங்க பிள்ளையை கொடுக்கணும். உங்களுடைய அறிவை கேட்டா உங்களுடைய குரல், ஆண்டவர் நம்ம குரல் வளர்த்து அழகா கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் நம்ம சபையில இருக்கிறீங்க, நம்ம நிறைய பேர் அழகா பாடுறோம். அந்த பாடல் எல்லாம் ஆண்டவரை துதிப்பதற்கும் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் நம்ம அதிகமா பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற கிருபையின் வரங்களை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக நம்ம பயன்படுத்தணும். இது எனக்கு, என் படிப்புக்கு, இதுக்கு அதுக்கு நம்ம ஆண்டவர் கேட்டா நம்ம கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் ஃபாரின்ல நடந்தது. நான் ஆக்சுவலா இதை நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. ஃபாரின்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சபையில ஒரு பாஸ்டர் வந்து இங்க இது போல தேவனுடைய வார்த்தையை இதே மாதிரியான குருத்தோலை ஞாயிறுல ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்க ஒரு மகன் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மகனை பார்த்து, இந்த கழுதை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து அந்த மகனை பார்த்தே சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கழுதை எனக்கு தேவை, இந்த கழுதை எனக்கு தேவைன்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து அந்த மகனை பார்த்தே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாலிபர் நினைக்கிறாரு, என்ன இந்த கழுதை நமக்கு தேவை, இந்த கழுதை எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு
என்ன பண்ணாரு, சபையெல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு வந்து அவர் கேட்கிறாரு, ஐயா இன்னைக்கு ஃபுல்லா இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது ஃபுல்லாவே என்ன பார்த்துதான் இந்த கழுதை எனக்கு தேவை, இந்த கழுதை எனக்கு தேவைன்னு சொன்னீங்களே, தேவன் உங்களோடு ஏதாவது பேசினாரா? என்ன காரணம்? ஏன் என்ன பார்த்து மட்டுமே இந்த கழுதை எனக்கு தேவை, இந்த கழுதை எனக்கு தேவைன்னு நீங்க பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அந்த வாலிப மகன் வந்து பாஸ்டர் இடத்துல கேட்கிறாரு. அப்ப பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் உன்னிடத்துல ஏதோ ஒண்ணு தேவைன்னு நினைக்கிறாரு, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாரு, அதனாலதான் இந்த கழுதை எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்றாருப்பா. நீ இருக்கிற வேலையா இருக்கட்டும், நீ என்ன வேலையில இருக்கியோ என்னவோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த வாலிப மகனிடத்துல பாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவரும் வாலிப மகன் அல்லவா, ஐயோ எனக்கு என்ன தகுதி இருக்கு, ஊழியத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், இதுல எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சர்ச்சைக்கு வந்தாதானே நம்மளை திரும்பவும் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க. நம்ம சர்ச்சைக்கு இந்த சண்டே நிமிடம் இந்த சர்ச்சைக்கு வர வேண்டாம், நம்ம வேற சபைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் மகன் அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சபைக்கு வராத வேற ஒரு சபைக்கு போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? எந்த சபைக்கு அவரு சர்ச்சைக்கு போனாரோ அதே சபையில இருந்து இங்க இருக்கிற பாஸ்டருக்கு அழைப்பு அங்க வந்துருக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு வந்துருக்கு. இந்த பாஸ்டர் அந்த சபைக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த மகன் அங்க இருக்கிறார். அப்போ இதே வார்த்தையை அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த வார்த்தையை திரும்ப ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல கொடுத்ததுனால இந்த கழுதை எனக்கு தேவை என்று ஆண்டவர் திரும்பவும் மறுபடியும் அந்த மகனை பார்த்து பேசினார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் எங்க போனாலும் நம்மளை விட மாட்டார் போல இருக்கு, நமக்கு கொக்கிய போட்டாருன்னு நினைச்சிட்டு அந்த மகன் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய வேலையிலிருந்து ரிலீவ் ஆகி அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் உங்களிடத்துல ஒண்ணு சொன்னாருன்னா அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கணும். அதுதான் அந்த கழுதையினுடைய எஜமானன். ஹல்லேலூயா. கழுதையினுடைய எஜமானன் எப்படி உள்ள குணமும் குணாதிசயமும் உள்ளவரா இருக்கிறாரோ அது போலதான் கர்த்தரிடத்துல நமக்குன்னு இல்லாம அவர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இப்ப நம்ம படிச்ச 35, அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வந்து யாருக்காகவாது நம்மளுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி நம்ம கொடுப்போமா? இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, நமக்கு ஒரு கௌரவம் இருக்கு. நம்ம ட்ரெஸ் நம்ம எப்படி கலட்டி கொடுப்போம். ஆனா பாருங்க, அந்த கழுதை எடுத்துட்டு வந்த உடனே சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த வஸ்திரத்தை கலட்டி கழுதையின் மேல் போட்டு இயேசு கிறிஸ்துவை அதன் மேல் அமர வச்சாங்க. நமக்கு எப்பவுமே உடை அப்படிங்கிறது நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம மானம் கௌரவம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, அந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டு தன் மானத்தையும் பெரிதா எண்ணாமல் வஸ்திரத்தை கலட்டி போட்டு கழுதை மேல் போட்டு இயேசுவை அதில் அமர்த்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிந்தை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கழுதையின் மேல் போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. ராஜாவை கனம் பண்ணும்படியாக அந்த கழுதையின் மேல் நம்மளுடைய இயேசு அப்பா, நம்மளுடைய ஆண்டவர் வெறுமையால் உட்கார்ந்துட கூடாது என்பதற்காக தங்களுடைய வஸ்திரத்தை கலட்டி போட்டு ராஜாவுக்கான அந்தஸ்தை கொடுத்து ராஜாவை கனம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் ஆண்டவர் எப்பவுமே எங்கேயுமே கனம் பண்ணுகிறவர்களாகவும் மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. சில விஷயங்கள்ல நம்ம சபையிலேயே இப்போ ஜெய்வந்த் இருக்கான். ஜெய்வந்த் ஸ்கூல்ல போயிட்டு எங்க ஆண்டவர் பெரியவர், நாங்க கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை அதுதான். அந்த மாதிரி யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மள நீ இயேசு கும்பிடுறியா அப்படின்னு உங்களை ஒருத்தன் பாக்குறான் பாத்தீங்களா, பாப்பான்னு நம்ம நினைப்போம். போயிட்டு இயேசுவோடி நான் இயேசு கும்பிடுறேன், நான் சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு உங்களை நம்ம சொல்றதுனால அவனை நம்ம சீப்பா நினைப்பான், அசிங்கமா நினைப்பான், மாறிட்டாங்கன்னு நினைப்பான். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பத்தி அவங்ககிட்ட தான் போய் ஆண்டவருடைய மகிமையை சொல்லணும், கர்த்தரை பத்தி நம்ம
சொல்லி கர்த்தர் நம்ம ராஜாவை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கு, நல்லா வசதியா செழிப்பா இருந்துகிட்டு அப்பதான் நம்ம போய் நான் நல்ல வீடு கட்டிடணும், நல்ல சொத்து சொகலாம் வாங்கிடணும், நல்லா பிசினஸ் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணணும், வண்டி வாங்கலாம் வாங்கிடணும், அப்புறம் தான் போய் நான் ஆண்டவருடைய மகிமையை அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க இருக்கிற நிலைமையில இருந்தே தான் கர்த்தர் உயர்த்தணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நீங்க கர்த்தரை உயர்த்தும் போது ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்காத ஒரு உயரத்திலையும் அந்தஸ்திலையும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள தாங்க நாம இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட வந்து சாதாரண வஸ்திரம் தான் போகுது. சீசர்கள்லாம் என்ன பெரிய ராஜ வஸ்திரம் போட்டுக்க போறாங்க, சாதாரண வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தையும் கலட்டி அந்த கழுதையின் மேல் போட்டு தன்னுடைய ராஜாவை என் ராஜ சிங்கத்தை அந்த கழுதையின் மேல் ஏற்றுவேன் என்று அவங்க எப்படி மானத்தையும் ஒரு பெரிதா கருதாமல் போட்டாங்களோ அது போலதான் நம்மளும் தாழ்மையிலும் தன்னுடைய எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க படிக்கிற இடமா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல நீங்க தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சொந்தங்களுக்காகவோ பந்தங்களுக்காகவோ உங்க தொழிலுக்காகவோ எதற்காகவோ கர்த்தரை நீங்க விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தான் எல்லாவற்றையும் செய்தோம். என்னுடைய திறமையினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய தகுதியினால தான் எல்லாம் வந்தது என்று நம்மை நாம் உயர்த்தி கொள்ளாதபடிக்கு கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் என் தேவனால் வந்தது. நான் அநேக தடவை பார்த்திருக்கேன். இப்பன்னு இல்ல, கல்யாணம் பண்ண அந்த ஒரு நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் பாக்குறேன். பாஸ்டர் இவர் என்ன சொல்லுவாருன்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டேன். கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அதுதாங்க உங்க வாயில இருந்து வரணும். இன்னைக்கு பார்க்கிறதுக்கு என்னவோ நம்ம ஏழ்மையா இருக்கிறது போல இருக்கும், இல்லாமையில இருக்கிறது போல இருக்கும், தாழ்மையில இருக்கிறது போல இருக்கும். ஆனா ராஜா, தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற, என்னை எப்படி நீ கனம் பண்ற, நீ எப்படி என்னை உயர்த்துற, என்னை எப்படி நீ மகிமைப்படுத்துற அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப ஒரு நாள் உன்னை தாழ்மையா பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க முன்னாடி அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு உயரத்திலையும் அந்தஸ்திலையும் கௌரவத்திலையும் செழிப்பான ஒரு தேசத்துக்கே அதிபதியாக உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. அதனால என்னால் உண்டானது என்று சொல்லாதபடிக்கு எல்லாம் கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்களாய், கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இது மூன்றாவது காரியம். ஒன்று வந்து அந்த எஜமானனை போல நம்ம இருக்கணும், ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுக்குறவங்களா இருக்கணும். இரண்டாவது, வஸ்திரங்களை தந்த சீசர்கள் போல ஆண்டவரை கனம் பண்ணணும். என்ன நம்மை தாழ்த்தி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டா அவன் எவனாவது மதிப்பானா? பலாயிரம் கூட்டம் இருந்திருக்குமா? ஆண்டவரை துதிக்கும் போது எருசலேம் நகர் வீதி, கிழக்கு வீதி முழுவதுமாய் அநேக ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அவங்க முன்னாடி ட்ரெஸ் இல்லாம, மேலாடை இல்லாம நடந்து போறது எவ்வளவு ஒரு அசிங்கங்க. ஆனாலும் தன்னுடைய அசிங்கத்தை கொஞ்சம் கூட கணக்குல வச்சுக்காம கர்த்தரை கனம் பண்ணும்படியா தன்னுடைய வஸ்திரத்தை கலப்பி போட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. அந்த இருதயம் நமக்கு வேணும் கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா. மூன்றாவது, இயேசுவை உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா துதி உமக்கே என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு அந்த வீதி முழுக்க கர்த்தர் வெற்றி பவனி வரும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயர்த்தினாங்க. ஹல்லேலூயா. அப்படிதாங்க நாம தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரை உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர்கள் சோத்தரிக்கப்படுவார்கள், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 21:9 படிங்க. மத்தேயு 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, முன்ன ஆண்டவர் போயிட்டு இருக்காருன்னா முன்ன நடக்கிறவங்க, முன்னாடி போறவங்களும்
கர்த்தருக்கு ஓசன்னா 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 என்று அந்த வார்த்தை ஆண்டவர் அந்த ஓசன்னா உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிச்சுட்டு போனாங்க. அதே போல கர்த்தர் முன்னாடி போறேன்னா பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கூட்டம் கர்த்தருக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு பின்னாடியும் ஆர்ப்பரிச்சுட்டு போனாங்க. ஹல்லேலூயா. அது போலதான் எந்த அளவுக்கு நம்ம உயர்த்துறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஒரு விஷயம் நீங்க நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களை ஒருத்தர் அசிங்கமா பேசுவாங்கிறதுக்காக ஆண்டவர் உயர்த்தாத விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தவங்களை கேவலமா பார்ப்பான், ஜாதியை மாத்தி பார்ப்பான், குலத்தை மாத்தி பார்ப்பான், கோத்திரத்தை மாத்தி பார்ப்பான், அப்படிங்கிறதுக்காக கர்த்தரை உயர்த்தாத விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஊழியத்தில் செஞ்சு அவர் உயர்த்துறீங்களோ உயர்த்த 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 அதை விட பல மடங்கு லட்சம் மடங்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயரத்தில் உங்களை அந்த அளவுக்கு உயரத்துல வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களாய் தேவனை உயர்த்துகிறவர்களாய் நாம இருக்கும் பொழுது நம்ம அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட ஒண்ணுமே கேட்கலங்க, ஒரே வார்த்தை தான். ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா பாடல் இருக்கு இல்லையா? அதுபோலதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உங்க காசை கேட்கல, பணத்தை கேட்கல, எதையுமே கேட்கல. ஆண்டவர் கேட்பது எல்லாம் என்னைக்கு நீங்க ஆண்டவர் இருதயத்தில் இயேசு என்னுடைய தெய்வம், அவர் என்னுடைய ராஜா, நான் எனக்காக மரிச்சு ஜீவனோடு உயிரி தெழுந்தார், என்னைக்கு நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே கர்த்தருடையது. ஆமென். அது எல்லாவற்றையுமே கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் கேட்பது எல்லாமே உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை நீங்க கேட்கும் பொழுது, நீங்க திறந்து அதை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துல உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. 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 நம்ம கிட்ட காசு 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 காசுங்கிறோம்ல, காசை படைச்சது யாரு? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இதை செஞ்சிருக்கோமா, இவ்வளவு செலவு செஞ்சிருக்கோமா நம்ம யோசிக்கிறோம்ல, பத்திலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியும் அது நிறைவு எல்லாமே யாருடையதுங்க? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. காசு பணம் வெள்ளி தங்கம் இது அது நம்ம சொல்றோம்ல, கார் வீடு இது அந்த எல்லாமே கர்த்தருடையதான். பூமியும் வேதம் சொல்கிறது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அதனால அவர் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் காசையோ பணத்தையோ ஆஸ்தியோ அந்தஸ்தையோ எதையும் கேட்கல. ஆண்டவர் உண்மையாய் உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தாங்க, உயர்த்தணும். உங்களை தாழ்த்தணும், அவரை உயர்த்தணும். அவர் எதை கேட்டாலும் நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். நான் தான் வச்சுப்பேன், எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. கர்த்தர் கேட்டா கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதே போலதான் அந்த குருத்தோலை ஞாயிறுல கடைசியா ஒரு விஷயம் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். எந்த ஜனங்கள் வேதத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் கேட்டேன் என்ன சொன்னாருன்னா, அது வேதத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அதை சரியா தியானிக்கல. ஆனா ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவர் எருசலேம் வீதியில் கிழக்கு வாசல் வழியாக அவருக்கு எப்படி வெற்றி பவனி வரும் பொழுது அந்த பிலாத்து இருக்கிறார் பத்தியா, கர்த்தரை சிலுவையில அறைந்தவர், அந்த பிலாத்து தெற்கு வழியாக தன்னுடைய அந்த படையோடு, அமைதி படை இங்க நடக்குது, அமைதி ஊர்வலம் இங்க நடக்குது, தெற்கு வீதி வழியாக அந்த பிலாத்து ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடும் இயேசுவை கொல்வதற்காக அந்த பக்கம் அங்க ஒரு ஊர்வலம் நடக்குது என்று ஒரு பாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி தேவன் இங்க அமைதியா இங்க கிழக்கு வாசல் வழியாக தேவன் உலா வந்துட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை கொல்லுகிற அந்த ராஜா பிலாத்து தெற்கு வழியாய் உலா வந்து கொண்டிருந்தான் என்று ஒரு பாஸ்டர் சொல்றார். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நமக்காக கடைசியா எருசலேம் நகரில அற்புதமா ஆர்ப்பரிப்போடு தன் ஜீவனை கொடுப்பதற்காக, யாராவது நீ நாளைக்கு உன்னை நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு யாராவது உங்களை சொல்றாங்கன்னா,
ஏன் நம்ம ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கார்லயோ பைக்லயோ இல்ல ரதத்திலயோ நம்ம ஊர்வலம் போவோன்றீங்க? போய் உண்மையில உட்காந்து போச்சு எனக்கு நாளைக்கு சாவடிக்கு போறான்னு சொல்லிட்டான் அப்படின்னு போய் உள்ள உட்காந்து அழுவுமா? பயத்துல சாவோட பயத்துல நம்ம அழுவுமா? வேதனைப்படுவோம், கண்ணீர்ல இருக்கும். ஆனா தேவன் அடுத்த 5 நாள்ல நான் மரிக்க போறேன் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சந்தோஷமா தான் அந்த பவனியை போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக தன் ஜீவனை கொடுக்கணும் என்பதற்கு தாமாக முன்வந்து சந்தோஷமா தான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஜனங்கள் ஆர்ப்பரிச்சாங்களோ அதே ஜனங்கள் பிளேயத்தினோட அந்த பிளேயனோட பிளாத்தோட பேச்சை கேட்டுட்டு 5 நாட்கள்ல ஆண்டவரை சிலுவையில அவனை சிலுவையில அறைகள் என்று சொல்லி ஆண்டவரை சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களா நாம் இருக்கக்கூடாதுங்க. உயர்த்திக்கிட்டே தாங்க நம்மளுடைய ஜீவனை விடணும். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு நல்லது செய்தாரு. சிலர் சொல்லுவாங்க, நல்லது செய்யும்போது ஆண்டவர் என் தேவன் என்னை உயர்த்தினார், என்னை மகிமைப்படுத்தினார், என்னை அற்புதமா நடத்தினார், ஆச்சரியமா நடத்தினார், அடையாளமா வச்சார் நம்ம சொல்லுவோம். இதே ஒரு கஷ்டம் வரட்டும், சர்ச்சைக்கு போய் என்னங்க பிரயோஜனம்? ஆண்டவரான்னு போனோம் மாதிரி இந்த மாதிரி நடந்துருச்சு. ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தாலே உடனே ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அந்த ஓசன்னா பாடின ஜனங்கள் அதே தான் சொன்னாங்க, அவனை சிலுவையில் அறைகள் என்று சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தரம் தான் ஆண்டவர் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். திரும்பவும் நம்ம ஆண்டவர் என்னைக்கு மறுதளித்து ஐயோ நான் இயேசு ஏத்துக்கிறதுனால தான் இந்த நிலைமையில் இருக்கிற நீங்க ஒரு நாள் சொல்ற மாதிரியான நம்ம அப்படிப்பட்டவர்கள் தான். இன்னும் அநேகம் நம்ம அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். நல்லது வரும்போது உயர்த்துவோம், கொஞ்சம் கெட்டவன்னா ஏசு சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணேன் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஜனங்களாய் நம்ம இருக்காதபடிக்கு கவனமா இருந்து நல்லதிலும் தாழ்மையிலும் உயர்விலும் கர்த்தரை என்றென்றும் துதிக்கிறவர்களா மட்டுமே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. என்னைக்குமே ஓசன்னா உன்னதமான கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று நம்ம ஆர்ப்பரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஹல்லேலூயா.